ஹலோ காய்ஸ், தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த க்ரூட்டோட பிராண்டில் வந்துட்டு ஃபுட் எக்ஸலேட்டிங் அந்த பீலிங் மாஸ்க் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு நம்ம லெக்கில் போட்டுட்டு 30 மினிட்ஸ் அந்த சோக் பண்ணி அந்த லெக்கில் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஜெல் மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதை அப்படியே நம்ம அதில் கால்லே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே நம்ம அதை வந்து விட்டுட்டு ஓவர் நைட் அப்படியே நம்ம வந்து இது பண்ணிடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து அது வந்து அந்த ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். ஆக்சுவலாக நானும் அப்படி தான் பண்ணேன். இதுக்கு பின்னாடி ஃபாலோயிங் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் டேக் பண்ணியிருப்பேன். இது வந்து ஓப்பன் பண்ணும் போதே நான் வீடியோ எடுத்தேன். பட் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து டெலிட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால என்னால் அது போட முடியல. அதனால் இது வந்து லாஸ்ட்டாக எல்லாமே முடிஞ்சு லைக் எல்லாம் பீல்லாம் பண்ணிவிட்டு இது எடிட் பண்ணி போடலான்னு பார்க்கும்போது அது இல்லை. இந்த பாக்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த பாக்ஸ் வச்சு நான் இப்போ இந்த ஃப்ரண்ட் வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். இந்த ஃபாலோயிங் வீடியோலே வந்துட்டு அந்த பீலிங் இது அது எல்லாமே வரும். என்னோடய லெக் வந்து இப்போ எப்படி பீல் ஆச்சுன்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்கள். இது வந்துட்டு எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன்னா 350 சம்திங்க்கு வாங்கியிருந்தேன். பட் இதில் எம்ஆர்பி வந்து 999 போட்டிருக்கு. இதில் வந்துட்டு க்ளீன் பண்ணி நம்மளோட ஃபஸ்ட்டு இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபீட் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அதில் அந்த இது மாதிரி இருக்கும் கவர். அந்த கவர் வந்து 30 மினிட்ஸ்க்கு வந்துட்டு சோக் பண்ணால் போதும், வேர் பண்ணி டைப் பண்ணி வச்சுருந்தா போதும் போட்டிருந்தது. பட் வந்து நிறைய வீடியோவில் பார்த்தா எல்லா வீடியோலையுமே ஓவர் நைட்டு சோக் பண்ணி வச்சுருந்தது போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து இது ஃபுல்லாக பீல் ஆகி முடியறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 8 days அப்படியாச்சு. 8 days. 8th டே தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ கூடமே கொஞ்சம் இருக்குது. பட்டு ஒரு ஓவராலாக ஒரு 90% வந்து கவர் ஆனது வந்து 8 days ஆச்சு. அது வரைக்குமே நான் என்னோடய ஃபுல்லாக அந்த வந்து ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ அவ்வளோ டேஸ் ஆச்சு. இந்த ஃபாலோயிங் வீடியோலேயே நான் அதை ஆட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணும் போதே வந்து வீடியோ எடுத்தேன். அது வந்து டெலிட் ஆனதுனால அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ தனியாக எடுத்து நான் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆக்சுவலாக இதையாச்சும் இருந்துச்சுன்னு நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து அது டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து இது ஓப்பனே பண்ண முடியல. அந்த கவர் இது மாதிரி தான் 2 கவர் இருந்துச்சு, லெஃப்ட்டு லெக்குக்கும் ரைட் லெக்குக்கும். பட் அந்த ஓப்பன் ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் அது பிடிச்சி புல் பண்ணும் போது வரவே இல்லை. ஸோ அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், சிசர் வச்சு இப்படி கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் போட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் வந்துட்டு அதில் இன்னொன்று வந்து ஒட்டுறதுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்டிக்கிங் இந்த மாதிரி கொடுத்தாங்க. அதுவுமே வந்துட்டு போட்டக்கப்புறம் வந்து சுத்தமாக அதில் ஒட்டவே இல்லை. 2 கால்லையுமே ஒட்டவே இல்லை. இது ஒட்டுற மாதிரி இருக்குது. பட் வந்து அந்த இது வந்து சரியாகவே ஒட்டவே இல்லை, டைட்டாகவே பிடிக்கவே இல்லை, லூஸ் ஆகிட்டே இருந்தது. பாருங்கள் எத்தனை வாட்டி நான் இழுத்து ஓட்டிகிட்டே இருக்கேன். 2 இருந்தது. பட்டு எனக்கு 2மே ஒட்டாததுனால நான் என்ன பண்ணேன், 2 கர்ச்சிஃப் எடுத்து 2 கால்லையுமே நான் வந்து நாட் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு 1/2 an hour தான் வச்சேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து பாடியிலே ரியாக்ட் ஆகுது. எப்படின்னா எனக்கு அப்படி இருந்துச்சு. எப்படி இருந்ததுன்னா வந்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மாதிரி இந்த வாமிட்டிங் சென்சேஷன், மேபி அந்த கெமிக்கல் வந்து அந்த மாதிரி ரியாக்ட் ஆச்சா என்னன்னு தெரில, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரிலாம் அது மாதிரிலாம் இருந்தது. ஸோ நான் வந்து 2 கால்லையும் வந்து கர்ச்சிஃப் சொன்னல, அது மாதிரி கர்ச்சிஃப் போட்டுட்டு கட்டிட்டு ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட தான் வச்சுருந்து, ரொம்ப நேரம்லாம் வைக்கலை. ஆக்சுவலாக அதனால தான் எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா 8 to 9 days கிட்ட வந்து அது கொஞ்சமாக பீல் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஓவர் நைட் வச்சுருந்தாங்க. அந்த இதை காலில் அப்படியே ஓவர் நைட் வச்சுட்டு மறுநாள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து அது வந்து பீல் ஆகிட்டு இருந்தது. நான் இது வந்து ஃபஸ்ட்டு டே பாருங்கள். ஃபஸ்ட்டு டே ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. என்ன கால் வந்து அழுக்காயிடுச்சு பயங்கரமாக. நான் வந்து வீட்டுக்குள்ளே ஸ்லிப்பர் போடுவேன். பட் அப்படி இருந்துமே வந்துட்டு கால் வந்து கருப்பாகவே இருந்த அந்த பாதம் அந்த மாதிரி எல்லாமே. இது வந்து செகண்ட் டே என்ன ஆச்சுன்னா லைட்டாக வந்து ஷைனிங்காக இருக்க மாதிரி, லைக் வந்து கொஞ்சம் ட்ரையாகி ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஷைனிங்காக அந்த மாதிரிலாம். அடியில் அதே மாதிரி அழுக்காந்து ஒரு மாதிரி வரன்னு இருந்தது காலே.
எந்த பீலிங் ரியாக்ஷனுமே சுத்தமாக இல்லை. இது வந்து தேர்ட் டே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ரொம்ப ஷைனிங்காக ஆகி நல்லா வந்து வயசானவங்க கால் இருக்கும்ல சுருங்கி போய் அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து ரிங்கிள்ஸ் மாதிரி ரொம்ப சுருங்கி போயிருந்துச்சு. இது வந்து ஃபோர்த்து டே வந்துட்டு ஓரளவுக்கு பீல் ஆகிறதுக்கு அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பீல் ஆகிறதுக்கு அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இந்த இது வந்து 1/2 hour போடுறது வந்து போட்டுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்துட்டு ஒன்று ஓவர் நைட் இல்லைனா ஒரு 3 to 4 hours 5 hours அப்படி போட்டிருந்தால் மேபி சீக்கிரமாக ஒரு 2-3 days பீல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து 1/2 hour போட்டதுனால எனக்கு 8 to 9 days ஆச்சு. எனக்கு எங்கேயுமே வெளியில் போகவே முடியல. ஏன்னா என் காலில் வந்து தோல் வந்து உறிஞ்சிட்டே இருந்தது. ரொம்ப அது வந்து ஒரு மாதிரி அன்யூஷுவலாக இருந்தது. அது வந்து மற்றவங்க பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்குது காலுன்ற மாதிரி இருக்கும். அவங்ககிட்டலாம் நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல. ஸோ பாருங்கள், எனக்கு அதுவும் இல்லாமல் எனக்கு இது உரிக்கிறதே வந்து 24 மணி நேரம் வேலையாக இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க, எதுக்கு சும்மா அந்த காலில் உரித்து போட்டுட்ருக்க அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அது உரித்து அந்த தோலை வந்துட்டு எடுத்து போடும்போது இன்கேஸ் தோல் வந்து பறந்துருச்சோ காற்றுல அதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் தானே ஆகும். ஸோ அதுவுமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. நான் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், எதுக்கு தேவையில்லாமல் இதை வாங்கணும் அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு இது வந்து 350க்கு நான் வாங்கியிருந்தேன். இன்னும் எக்ஸ்ட்ரா 350 போட்டிருந்தேன்னா நான் வந்து அழகாக போயிட்டு இந்த பெடிக்யூர் பண்ணுறாங்களா அந்த மாதிரி போய் பண்ணிட்டு வந்திருக்கலான்ட்டுன்னு. இது வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. 8 to 9 days உரிச்சிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. காலெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள், நான் வந்து வெளியில் ஹாஸ்பிட்டலோ இல்லை வேறு எங்கன்னா ஒரு மார்க்கெட்டோ எங்கே போகும்போதுமே காலில் அந்த தோல் உறிஞ்சு கொட்டிகிட்டே இருந்தது. எனக்கு தான் அப்படி ஆச்சா இல்லை எல்லாருக்குமே அப்படி ஆச்சான்னு எனக்கு தெரியல. மற்ற வீடியோலாம் பார்க்கும்போது ஃபுல்லாக லைக் எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக தோல் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஸ்கின்னு பீல் ஆகிற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து பாருங்கள் குட்டி குட்டியாக எனக்கு கையில் நகம் கூட இல்லை. நகம் இருந்திருந்தாவாச்சும் நான் வந்து அந்த நகத்தை வச்சுருப்பேன். நகம் இல்லாததுனாலையும் எனக்கு கையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எதுக்கு இது வாங்கி போட்டோம் அப்படின்ட்டுன்னு பாருங்கள். கால் ஃபுல்லாக வந்து எந்த நேரமும் எனக்கு வந்து கை வந்து காலிலே தான் இருக்கும். பட் என்னென்னா லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் வந்து இதில் என்ன பெனிஃபிட்டு, ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா கொஞ்சம் லைட்டாக வந்து கால் வந்து கலராச்சு. ஒரு 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 டோன் அந்த டேன் ரிமூவ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி டேன் ரிமூவ் ஆச்சு. இது பாருங்கள், இது வந்து நான் வெளியில் போயிருந்தேன். அப்போ பாருங்கள் ஃபுல்லாக தோல் நான் அதுக்கப்புறம் தான் என் காலே நான் கவனித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னே தான் நான் டக்குன்னு வீடியோ எடுத்தேன். எப்படி தோல் ஃபுல்லாக உறிஞ்சி அப்படியே மேலே நிற்கிது. ரொம்ப இதுவாக ஆக்வர்டாக இருந்தது. இது எல்லாமே வந்துட்டு உரிச்சிக்கிட்டே இருந்தேன். உரிச்சு எவ்வளோ தோல் வச்சுருப்பேன் பாருங்கள். என்னை வந்து ரொம்ப திட்டினாங்க, எதுக்கு இந்த மாதிரி சும்மா பண்ணிகிட்ருக்க. நான் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு யாருமே வீட்டில் இல்லாத டைமில் தான் வந்து ஒன்று கீழே உட்காந்தியோ இல்லை பெட்டில் உட்காந்துனா எதனா துணி எதுனா போட்டு அப்படி உரிச்சு அதில் வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஒரு வேலை தான். இந்த ப்ராடக்ட்டில் பெருசாக எனக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. இதுக்கு எக்ஸ்ட்ரா நான் 350 போட்டிருந்தா நல்ல ஒரு பெடிக்யூர் பண்ணிவிட்டு ஒரு மசாஜிங் கூட எனக்கு கிடச்சிருக்கும். நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்கும். இது வந்து தேவையில்லாமல் தோலை போட்டு நானே உரிச்சு எனக்கு கையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரொம்ப நாள் இதுவாகிடுச்சு. மெயினாக நான் இது வாங்கினதே வந்துட்டு என்னோடய ஃபுட் கிராக் இருந்ததுனால தான் வாங்கினேன். பட் அந்த இடத்துல எனக்கு வந்து க்ளீன் ஆகவே இல்லை அவ்வளோவா. என்ன ஒரே ஒரு இதுனா லைட்டாக வந்து ஒரு கொஞ்சம் டேன் ரிமூவ் ஆச்சு லைட்டாக. அது வந்து பெடிக்யூர் பண்ணால் டபுளாக ஆகிருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு பெனிஃபிட் அது. அண்ட் தென் வந்துட்டு லைட்டாக ஸ்மூத்தாக இருக்குது லெக்கு. அவ்வளோதான், வேறு எதுவுமே என்னோடய ஃபுட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டோ கிடையாது. அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேன் ரிமூவ் ஆகிருக்கு. அண்ட் தென் லைட்டாக ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக இருக்குது. எனக்கு வந்து தொட்டு பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. See you on next video. Bye.